பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. அந்த பொறுப்பாளர்கள் மீது மற்ற பொறுப்பாளர்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெறும். மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, நகர பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, அணி பொறுப்பாளர் இருந்தாலும் இவை அத்தனையும் அந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு நன்மதிப்பை மற்றவர்களிடமிருந்து பெற முடியும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாவட்ட செயலாளர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கு இங்கே அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட இணை செயலாளர் மற்றும் துணை செயலாளர்கள், மாவட்ட இணைச் செயலாளர், மாவட்ட துணை செயலாளர்கள் மற்றும் மாவட்டத்துக்கு உட்பட்ட அணி பொறுப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அணி, மாணவர் அணி, மூர்த்தியார் பேரவை, ஏபிஎடர் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர் அத்தனை பேரும் மாவட்டத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட வேண்டும். மாவட்ட செயலாளர் என்ன ஆணையிடுகின்றாரோ அது செயல்பட வேண்டியதுதான் உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. ஆகவே மாவட்ட செயலாளர் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் தெரியவில்லை என்று சொன்னால் மாவட்ட செயலாளர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கேட்டு செய்யலாம். ஆகவே மாவட்ட பொறுப்பாளர் உடனடியாக நான் மீண்டும் மீண்டும் நிறைய கூட்டத்தில் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. உடனடியாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லா அணியும் இருக்கு, எல்லா அணிகளும் பொறுப்பாளர்கள் உடனடியாக அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்டத்தில் போட்டோமோ அதே போன்று ஒன்றியத்திலையும் நகரத்திலையும் அதே மாதிரி அணி முதற்கொண்டு வேறுபாடி அணி முதற்கொண்டு அதையும் 60 பொறுப்பாளர்கள் வராங்க. அப்போட கூட சேர்த்து 350 பொறுப்பாளர்கள் மட்டும் 350 பொறுப்பாளர்கள் வராங்க. அப்படி 350 பொறுப்பாளர்கள் நம்ம போட்டோம்னு சொன்னால் மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம்னா கூட உடனடியாக தகவல் கொடுத்தோம்னா அந்த பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து நின்னா போதும். அது ரெண்டு மற்றவங்க வர வேண்டியதுலாம் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்றோம். அந்த பொறுப்பாளர் மட்டும் உடனடியாக வந்தாங்கன்னா ஈஸியாக அந்த போராட்டத்தை நடத்திடலாம். ஆகவே உடனடியாக முதல்ல செய்ய வேண்டியது பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த பொறுப்பாளர் ஒன்றிய நகரத்தின் மூலமாக கிளைகளை கட்டமைக்க வேண்டும். ஆல்ரெடி இங்கே கிளை நிறைய இருக்கு, எல்லா பஞ்சாயத்திலும் கிளை இருக்கு, கிளை இல்லாத பஞ்சாயத்து கிடையாது. ஆனாலும் கிளை இருக்கின்ற இடத்துல உறுப்பினர்களை அதிகப்படுத்துங்க. எல்லா இடத்துல வந்து 20 பேர் 30 பேர் சொன்னா நீங்க அந்த 20 30 ஆக்கு 30 40 ஆக்கு 40 50 ஆக்கு உறுப்பினர்களை அதிகப்படுத்துங்க. எல்லா கிளையிலையும் வந்து கொடிக்கம்பம் பாருங்க, பெயர் பதாகை இருக்கும், பெயர் பலகை கொடிக்கம்பமும் இருக்கும். அதுதான் நமக்கு அடையாளம். இங்கே புரட்சி பாரதம் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரணும்னு சொன்னா அங்க கொடிக்கம்பம் பாருங்கதான் புரட்சி பாரதம் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதே போல ஒவ்வொரு பொறுப்பாளரும் இப்ப நம்ம 350 பொறுப்பாளர்கள் சொல்றோம், எல்லா மாவட்டத்துக்கு உட்பட்ட ஃபுல்லா அந்த 350 பொறுப்பாளரும் அவர் சார்ந்த பகுதியில ஒரு மாவட்ட சுவர் விளம்பரம் கட்டாயம் எழுதியாக வேண்டும். மாநில செயலாளர் ஊடப்பாக்கி குட்டி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொருளாளர் மற்றும் கோபிநாதன் அவர்கள்
இன்றைய தினம் திருவள்ளூர் மத்திய மேற்கு மாவட்ட செயலாளராக அன்பு தம்பி தங்கானூர் சுரேஷ் அவர்களுடைய அறிமுக கூட்டம் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதே சமயத்தில் சேலம் மாவட்டத்தில் கெங்குவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஒதியத்தூர் கிராமத்தில் அம்பேத்கருடைய சிலை நிறுவப்பட்டு 5 ஆண்டு காலமாக திறக்கப்படாமல் இருக்கின்றது. அது திறப்பதற்கு முயற்சி செய்த பொழுது அங்கே இருக்கின்ற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்து அது மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கின்றது. அதனால் அங்கே இருக்கின்ற அப்பொழுது அந்த காவல்துறை அங்கே வந்திருந்த காவல்துறை ஒரு சார்பாக அங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு சார்பாக பட்டியலின மக்களை மட்டும் அடித்து விரட்டி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது நினைத்தால் வேதனையாக இருக்கின்றது. 2 பெண்களுக்கு மண்டை உடைந்திருக்கிறது. 15 பேர் படிக்கின்ற மாணவர்கள் முதல் கொண்டு கைது செய்து வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக காவல்துறை அவர்களை அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். அம்பேத்கரை சிலை திறப்பதற்கும் அந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். ஆதிதிராவிட நலத்துறைக்கு சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக அந்த சமூக நீதித்துறை என்பதை மறுபரிசீலனை செய்து பழையபடி மீண்டும் ஆதிதிராவிட நலத்துறை என்று தொடர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு, நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்வதற்கு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் இந்த அரசு. அதையும் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த திமுக ஆட்சியில் SC ST மக்களுக்கு 10,000 காலி பணிகள் இருக்குது. அந்த 10,000 காலி பணிகளை நாங்கள் நிரப்புறோம்னு சொன்னாங்க. ஆனால் 10,000 காலி பணிகளை நிரப்பவே இல்லை அவங்க. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, திரும்ப நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தியதில் 4,500 பேர் காலி பணியிட தான் இருக்குதுன்னாங்க. சரி, அந்த 4,500 காலி பணியை நிரப்புவாங்கன்னு பார்த்தா நிரப்பலை. 2,000 பேர் தான் நிரப்புனாங்க. மீதி இருக்கிற 2,500 காலி பணியிடங்களை SC ST மக்களுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக இன்றைய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் புரட்சி பாரத கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி. ஆமா, மாவட்ட செயலாளர் பொறுப்பு தங்கானூர் சுரேஷ் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து பேசியிருக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் பத்தி தான் பேசியிருக்கோம். நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் வருது, கட்சி இன்னும் பலப்படுத்துங்க நீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஆமா, முழு தீர்வு கிடைக்கலன்னா இவங்க போராட்டமே அந்த கல்வித்துறை அமைச்சரை நீக்கணுன்றதுக்காக தான் போராட்டமே. அதை பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு பண்ணியிருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னா,
இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க சொன்னா நீட்டை முழுவதுமா ரத்து செய்யணும். மத்திய அரசு நீட்டை வந்து முழுவதுமா ரத்து செய்யணும். ருஷேந்திரகுமார், பொதுச் செயலாளர்.